குழந்தைகளுக்கான சுகன்யா சம்ரிதி யோஜனா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குமா மேம்? சுகன்யா சம்ரிதி யோஜனா வந்து ஒரு நல்ல ஸ்கீம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு. அதில் 20% டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கேடரில் வரும். சுகன்யா சம்ரிதி ஸ்கீமில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்க மட்டும்தான் என்ட்ரி ஆக முடியும். அதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி சுகன்யா சம்ரிதி யோஜனா ஒரு நல்ல ஸ்கீம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லாங் டேர்மில் கிட்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? ரிஸ்க் லெவல் இதில் எப்படி மேம் இருக்கும்? எஸ், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதில் ரொம்ப பெரிய மேஜிக் பண்ணுது. நம்மளால் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு கேல்குலேஷன் பார்த்தோம், குழந்தையோட படிப்புக்காகவும் மேரேஜுக்காகவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் லாங் டேர்ம்னு சொன்னதுனால மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியோட எஸ்டபிள்யூபி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு லாங்கர் பீரியடுக்கு ஒரு லைஃப் லாங் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கேல்குலேஷனோட நம்ம பார்க்கலாம். இந்த கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா மாதம் 15,000 மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 18 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 12% ஒர்க் அவுட் ஆனாலே நம்மளோட கார்பஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 crore 14 lakhs கிட்ட இருக்கும்.